வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் கரூர் பகுதியினுடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். இப்போது கரூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன். இங்கிருந்து ஈரோடுக்கு பயணிகள் ரயில் இருக்கிறது, நிச்சயமாக நமக்கு தெரியும். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கும் பயணிகள் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. கரூரிலிருந்து சேலத்துக்கும் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. கரூரிலிருந்து திண்டுக்கல் ரூட்டும் பிரியுது. ஆனால் இரண்டு முக்கியமான நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரூர் மற்றும் மதுரை. கரூருக்கும் மதுரைக்கும் பயணிகள் ரயில் இல்லை. பயணிகள் ரயில் இல்லையா? ஈரோட்டிலேருந்து செங்கோட்டை போகிற ட்ரெயின் பயணிகள் ரயில் தானே அப்படின்னு கேட்கலாம். அது எக்ஸ்பிரஸ் வகையிலான பயணிகள் ரயில். அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வரக்கூடிய ரயிலுமே எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வரக்கூடிய பயணிகள் ரயில். ஆனால் டெடிக்கேட்டடாக பயணிகள் ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், கரூரில் இருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு பயணிகள் ரயில் வேண்டும். ரயிலே இல்லையா அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா நிறையன்னு கூட சொல்லிட முடியாது. ஏதோ ரயில்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ரயில்களில் இடம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக கரூரிலிருந்து திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு பயணிகள் ரயில் வேண்டும். மீண்டும் மதுரையில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கரூர் வரைக்கும் இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த இரண்டு நகரங்களுக்கும் இடையில் ரயில் சேவை நிச்சயமாக இருக்குமானால் பயண நேரம் அப்படிங்கிறது வெகுவாக குறையும். ஒரு 2 மணி நேரத்திலேயே மதுரையும் கரூரையும் நம்ம இணைச்சிடலாம். மிஞ்சி போனால் பயணிகள் ரயில் அப்படிங்கிறதுனால 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இதுவே பேருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். பேருந்துகள் அதிக அளவில் இருக்கிறது. இருந்தாலும் கூட ரயில் இல்லாத காரணத்தினால்தான் பேருந்துகளில் மக்கள் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. நிறைய பேர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக இந்த 2 நகரங்களுக்கும் இடையே பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. எனவே ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு நிச்சயமாக ஒரு பயணிகள் ரயிலை இயக்குனா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமான அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.